வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷ லக்னம். இந்த சந்திரன் வந்து 2 டிகிரில இருக்காரு. குரு 27 டிகிரி, கேது சிம்மத்துல 17 டிகிரி, இங்க செவ்வாய் 17, புதன் 3, சூரியன் 15, சுக்கிரன் 14. இங்க ராகு வந்து 17 டிகிரில இருக்காரு. இந்த சனி வந்து 1 டிகிரி அமைப்புல இருக்காரு. இந்த ஜாதகர் வந்து பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல பிறந்திருக்காரு. அப்ப பிறக்கும் போதே வந்து சூரிய தசை நடக்குது அவருக்கு. குழந்தைதான் 2025ல பிறந்த குழந்தைதான். இப்போ வந்து 1 வயசு ஆயிருக்கு, கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1 இயர் வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இவருக்கு பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை நடக்குது. இப்போ சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில் இருக்காரு. குரு 27 டிகிரி, இந்த சூரியன் வந்து 15 டிகிரில இருக்காரு. சனியோட 1 டிகிரி அமைப்புல தான் இருக்கு. அது ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா குருவோட பார்வை வந்து அது வந்து விலகுது. சனி வந்து இந்த க்ளோஸா பார்க்கறது யாருன்னா வந்து புதனை தான் வந்து க்ளோஸா பார்க்கறாரு. இங்க 1 டிகிரி, இவர் வந்து 3 டிகிரி. அதற்கு விதிவிலக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர அதியோகம். சந்திர அதியோகத்துல வந்து புதன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கிரகங்கள்லயே வந்து சூரியன் வந்து 15 டிகிரில குருவோட பார்வையில இருக்காரு. இங்க செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரி அமைப்புல வந்து இங்க இருக்கிறாரு. சுக்கிரனும் வந்து இங்க பலமா இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி 9ல, மனைவி வந்ததுக்கு அப்புறம் பாக்கியங்கள், இது போன்ற அமைப்பும் இருக்கு. இங்க 4 கிரகமும் இருக்கிற கிரகங்கள் எல்லாமே வந்து குருவோட கண்ட்ரோல்ல வந்துருக்கு. இந்த சந்திரனும் ஸ்தான பலத்துல உச்சமா இருக்கிறாரு. குருவின் பார்வையில இந்த 4 கிரகமும் வந்துருக்குங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில தான் இருக்காரு. ஸோ இங்க சிம்மம் மட்டும் இங்க கேதுவோட அமைப்பு இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அதிகாரமிக்க கிரகங்கள் வந்து இங்க வந்து வலிமையா இருக்கு. அப்ப குருவும் செவ்வாயும் இருக்கிறது வந்து குருமங்கள யோகம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம் அப்படின்னு. ஏன்னா சிவராஜ யோகம்ன்றது குருவும் சூரியனும் ஒன்னா இருக்கிறது, இல்ல நேருக்கு நேரா பாத்துக்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து போற இடம் எல்லாமே வந்து கொஞ்சம் மதிப்பு தானா தேடி வரக்கூடிய அமைப்பு. இங்க வந்து சூரியன் அந்த மாதிரி யோகத்துல இருக்காரு. இப்போ புதனும் குருவோட பார்வையில சந்திர அதியோகத்துல இருக்காரு. அதனால இவங்க வந்து எப்பவுமே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து யோக தசைகள் வரும்போது அவங்க வந்து விரும்பிய படிப்பு யோக தசையில தான் வந்து படிக்க முடியும். முதல் நிலை சுபத்துவ கிரகங்களோட தொழிலும் எண்ணமோ படிப்பும் வந்து இவங்களுக்கு வந்து அமையும். இதே அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா 2ஆம் நிலை சுபத்துவம். இப்ப வந்து இவங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குதுன்னு அப்ப என்னன்னா புதன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல தான் அவங்க போவாங்க. புதன்னா அக்கௌண்ட்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ் இது போன்ற இதுலதான் வந்து போவாங்க. ஆனா இங்க வந்து செவ்வாயும் சூரியனும் சுபத்துவமா இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது போன்ற அமைப்புகள், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஏன்னா சனி பார்க்கறதுல அதனால எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இது போன்ற அமைப்புகள் இருக்கும். ஆனா இவங்க வந்து செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறதுனால மருத்துவம், செவ்வாய் வந்து போலீஸ், ஆர்மி, இராணுவம் அது போன்ற அமைப்பு, ரியல் எஸ்டேட்டு இது போன்ற அமைப்பு, மருத்துவம் தான் முதல் நிலை. அதனால இவங்களுக்கு வந்து மருத்துவத்துல 100% இவங்களுக்கு வந்து மருத்துவத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரி, இவங்களுக்கு வந்து சூரியனை படுத்துருக்கு, சந்திரனும் படுத்துருக்கு. 4ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறாரு. அதே போல 9ஆம் இடத்த குருவே வந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி பாக்கிய இடத்த வந்து தொடர்பு கொள்றாரு. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து தேவையான வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் இங்க நல்ல அமைப்புல இருக்காங்க, தந்தையும் நல்ல அமைப்புல இருக்காங்க. அப்படிங்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவர் பிறந்தனால இவர் பெற்றோர்களுக்கு இன்னும் வந்து அதிர்ஷ்டத்தன்மை தான். ஒரு 50 வருஷத்துக்கு தசைகள் எல்லாமே வலுத்து இருக்கு. இப்ப நடக்குது அவருக்கு சூரிய தசை 2029ஓட முடியுது. அடுத்து வரப்போறது பாத்தீங்கன்னா சந்திர தசை. சந்திரனும் 4ஆம் அதிபதியாகி உச்சமாகி உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனியோட ஒரு பார்வை மட்டும்தான். மற்றபடி சனி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கிறாரு, ஸ்தான பலத்தோட இருக்கிறாரு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒளி அமைப்போடு இருக்கு. இங்க மட்டும் சந்திரன் வந்து ஸ்தான பலம் அடைஞ்சு இங்க வந்து ஒளி அமைப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற போது அது ஒன்றும் பெருசா வேலை செய்யாது. ஸ்தான பலம் மட்டும்தான் இருக்கும். இங்க ஸ்தான பலமும் அடைஞ்சிருக்காரு, அதுவும் பாத்தீங்கன்னா ஒளி அமைப்போட இருக்கிறாரு. அப்படிங்கிற போது சந்திர தசை வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். சந்திரன் வந்து 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதினாவே உங்களுக்கு தெரியும், வீடு, வாகனம், மனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்பும் 4ஆம் இடம் தான். படிப்பு, அம்மா, அதுக்கப்புறம் அதுவும் சந்திர தசை உங்களுக்கு நல்லா இருக்கும்.
செவ்வாய் தசையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மருத்துவம் ரிலேட்டட் ஆனது இது போன்ற அமைப்புகளும் வந்து செவ்வாய் வந்து நல்ல சுபத்துவமா இருக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து பெற்றோர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமா இருக்கும். ஒரு 50 வருஷம் இந்த குழந்தை வந்து பிற்காலத்துல நல்ல யோக அமைப்பு இருக்கும். சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, அடுத்து வர ராகு தசையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க 11ஆம் இடத்துல தான் இருக்கு. எப்பவுமே வந்து 11ஆம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. பாவகிரகங்களுக்கு தான் அந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலே வந்து அது நியூட்ரலான இடம். ஆனா பெருசா இருக்காது. ஆனா ராகு வந்து இருக்கும் இடத்தை கெடுத்துதான் பலன் செய்வாரு. இருந்தாலும் அவர் வந்து குருவோட பார்வையில இருக்காரு. அப்போ ராகு தசை, குரு தசை, ராகுக்கு அப்புறம் வர குரு தசையும் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு தான் தொடர்பு. இந்த மாதிரி கொஞ்சம் இது வந்து அபூர்வமான ஜாதகம் தான். ஆனா எல்லாருக்கும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கிடையாது. அந்த ஒரு வயசு குழந்தைதான் நல்ல பெற்றோர்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9940070010 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.